அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இந்த உலகம்தான் பிரதானம் என்று யோசிக்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றவர்களுக்கு உண்டான அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? தெளிந்த அந்த ஞானமும் அறிவும் தான். ஒரு கணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு அப்போது அடக்கப்பட்ட ஒரு கபரை கடந்து செல்கின்றார். உடனே நபிகளார் அவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து, ரக்அத்தானி ஹஃபீஃபத்தானி மிம்மா தஹ்கிரூன வலா தன்ஃபிபூன யஸீதுஹுமா ஹாதா ஃபீ அமலிஹி அஹப்பு இலைஹி மின் பக்கியத் துன்யா. நீங்கள் சிறிதாக எண்ணக்கூடிய, நீங்கள் அலட்சியம் செய்யக்கூடிய 2 நஃபிலான ரக்அத் என்பது இந்த கபரில் அடக்கப்பட்ட அந்த நபருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களை காட்டிலும் அது மிக பெரிதாக தெரியுமா? ஏன் அப்படி யோசிக்குது? இப்போது அந்த அடக்கப்பட்டவர் தெளிந்த இல்மில் அவர் இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய மறுமை வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு உதவும். அப்படி உதவுவதற்கு அந்த 2 நஃபிலான ரக்அத் தான் எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். அது சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிப்பதற்கு நாமளும் தொழுகிறோம். நஃபிலான வணக்கம் மட்டும் இல்லை, கடமையான வணக்கமான தொழுகையிலும் தொழத்தான் செய்கின்றோம். ஆனால் நஃபிலான வணக்கத்தை விட கடமையான அந்த தொழுகை என்பது நமக்கு முக்கியமாக இருந்தாலும் எத்தனை மக்கள் இந்த உலகத்துடைய ஆசைக்காக, தேவைக்காக தொழுகைகளையும் வணக்கங்களையும் அலட்சியப்படுத்துகின்றோம். அப்ப நமக்கு தெளிவான இல்மு கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த இல்மிலும் கூட அல்லாஹ் நமக்கு அளந்து கொடுத்திருக்கின்றார். முழுவதுமாக அந்த மறுமையை குறித்த இல்மை நமக்கு கொடுத்திருந்தால் இந்த உலகத்தில் நிம்மதியை யாரும் வாழ முடியாது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஅலமூன மா அலம், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அதனாலதான் அந்த அழிமை கூட அல்லாஹ் அளந்து நமக்கு கொடுத்திருக்கிறான். ஏன் நிம்மதியாக இந்த உலகத்துல வாழ முடியாது, இந்த உலகத்துல சம்பாதிக்க முடியாது, குடும்பத்தோடு இணங்கி வாழ முடியாது. ஆனா கொடுக்கப்பட்ட அந்த அழிமை கூட நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாளை மறுமையிலே நாம் கை செய்தப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.